இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒயிட் ரைஸ், மஷ்ரூம் கிரேவி செஞ்சுட்ருக்கோம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒயிட் ரைஸ், மஷ்ரூம் கிரேவி செஞ்சுட்ருக்கோம். அதனால் சிம்பிளாக தான் இன்றைக்கி செய்கிறோம். அப்போ இது வந்து எக் பாயில். இதெல்லாம் பண்ணுறோம். இது வந்து தோலை உரிக்க போகிறேன். தோலை வச்சு தூக்கி போட்டுவீங்களா? குழம்புக்குள்ளே குழம்புக்குள்ள போடுவீங்க. தூக்கி ரோட்டை போடுவீங்க பார்த்தேன். அது என்னது? அது ஃப்ரைக்கு. ஃப்ரை. சிக்கன் மட்டன் போடாமல் இந்த மாதிரி இது பேர்னா மஷ்ரூம். ஆமாம், மஷ்ரூம் போடி அமர்த்துங்க. சரி ரைட் ரைட் நடக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இல்லை என்னென்ன போட்டுக்குன்னு சொல்லவே கேளுங்க. சரி, என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே கிளம்பிருக்கேன், சொல்லுங்கள். இதில் வந்து எண்ணெய் ஆயில் சூடாகும், பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு. என்ன சூடாகும்னா எப்படி? அடுப்பு பற்ற வைக்கணுங்க. பற்ற வச்சு தான்ப்பா. அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் என்ன ஊற்றுவீங்க? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி தெளிச்சு போகணும். ஃபஸ்ட்டு சூடாக இல்லைங்க. அதுக்கப்புறம் மூஞ்சல் வந்து அடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு. ஒரு நிமிஷம், நீங்கள் இங்கே பண்ணுறக்குள்ள இங்கே பாருங்கள். அந்த பில்டிங்கில் அவங்க பில்டிங்கு பிரிண்ட் பீமுக்கு சென்ட்ரிங் அடிச்சிட்டாங்க, கம்பி கட்டினாங்க. இப்போ சென்ட்ரிங் அடிச்சிட்டாங்க. என்ன ஃபாஸ்ட்டாக பண்ண நீங்கள் பண்ண அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. சைடே வச்சுட்டாங்க. பண்ணுங்க, சொல்லுங்கள். அப்போ நான் சீக்கிரம் சமையல் பண்ணேன்னு சொல்கிறீங்களா? அந்த வேலை ஈஸி. நீங்களே சொல்லிட்டீங்களா சமையல் வேலை கஷ்டம்னு. அது ஈஸிங்கிறது. ஏன்னா எங்கள் வேலை அது. சொல்லுங்கள், இது உங்கள் வேலை, சொல்லுங்கள். அப்புறம் மஷ்ரூம் நல்லா நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு, மஷ்ரூம் தண்ணி விடும் கொஞ்சம். அப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கவும். சூப்பராக வச்சப்பறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன கொத்தமல்லி, ஒரு சின்ன விரிவாக்கம். சரி, ஒரு எக்ஸ்பிளேஷனு. இப்போ அதை பண்ணிட்டுருக்காங்க இல்லையா? ஆமாம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க பேர்? அது தெரியலையே. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியாதவங்களுக்கு பெல்ட் பீமு அப்படி இப்படிம்பாங்க. பொதுவாக டெக்னிக்கலாக சொல்கிறது கிரேட் பீம் இல்லை பிளின் பீம். ஏன்னா அந்த பில்டிங்கோட அந்த பிரிக் ஒர்க்கு தாங்க போகிறது அதுதான். பேஸ்மெண்ட் ஃபில் பண்ண போகிறாங்க இல்லையா? அந்த மண்ணை தாங்க போகிறது அந்த பீம் தான். மண் வெளியே வராமல் இருக்குது. அதனால பேர் வந்து கிரேட் பீம் சொல்லுவாங்க, பிளின் பீம் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் சொல்கிறது பெல்ட் பீம். இடுப்பில் போடுற பெல்ட் இல்லை, இது பில்டிங் போடுற பெல்ட்டு. இப்போ நீங்கள் வாங்க, உங்கள் வேலைக்கு வாங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டையை உரிச்சிடலாம். ஓகே, உரிக்க நான் அப்படியே வச்சுருக்கேன். உரிச்ச மாதிரி தெரியல. சரி, நடக்குங்க. என்ன வெள்ளை மிதக்குது? முட்டையா? எஸ். அப்புறம் அந்த குழம்போட அந்த எசன்ஸ்லாம் அப்படியே நல்லா ஏறிச்சுன்னா அந்த எக்கில் சூப்பராக இருக்கும். கோழி குழம்புக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுக்கும் அப்படிலாம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கிறதா? உங்களுக்கு எவ்வளோ போட்டுக்குவீங்க, நாளைக்கு போட்டுருவீங்க. ஏன் கோச்சுக்குவீங்க? அப்போ சனிக்கிழமை இந்த முட்டை சாப்பிட்றது அதெல்லாம் தப்புவீங்களா? மன சுத்தமாக இருந்தால் போதும்பா. அது கரெக்டு தான். ஓகேப்பா, அது சரிதான். ஓ, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இதில் தேங்காய் சில்லு போட்டிருக்கோம். சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? மட்டனுக்கு தானே போடுவோம். இதுக்கு போட்டு கடிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே, வாங்க சாப்பிட்லாம். வாங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்றீங்களா? ஓகே.